ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டேங்க. ஸோ கொஞ்சம் ரேண்டமான விளாக் தான். இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலே பொறுப்பாக ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு என்னோடய தம்பிஸ் வந்திருக்காங்க ஊர்லேருந்து. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீ போட்டு கொடுத்துட்ருந்தேன். அது கொடுத்து முடிச்சதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்ட்டு எங்கள் அத்தைகிட்ட வழக்கம் போல் களி வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் அதை தான் வாங்கிட்டு வந்து உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்ருந்தேன். உங்களுக்கு களி பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையிலே ஹெல்த்தியாக சாப்பிட்டா நல்லது தானே, அதையாவது உருப்படியாக ஒன்று பண்ணுவோன்ட்டு தான் சாப்பிட்டுட்ருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி இருக்குங்க. அப்போ பார்த்திங்கன்னா பசிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எந்திரிச்சதே லேட்டு தான். அதனால் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பாடு பண்ணேன். மார்னிங் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோசை தான் பண்ணியிருந்தேன். தோசை அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சட்னி மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா அந்த சட்னியை தான் எப்படி அரைக்கிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை ஃபுல்லு வெட்டி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தொலி எல்லாத்தையும் உரிச்சிட்டு தான் இருந்தேன். உரிக்கிறதுக்கு தான் பெரும்பாடாக இருந்துச்சு. என்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம உரித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதை தான் உரிச்சிக்கிட்டு இருந்தேன் நான். சின்ன வெங்காயத்தை ஃபுல்லு உரித்து முடிச்சுட்டு அதை பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக வெட்டிட்டு அதையும் நல்லா உள்ளே போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு இருந்துச்சுன்னா அதையே எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் நிறைய போட்டுறக்கூடாது, ஒரு 4-5 வெங்காயம் கிட்ட போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு ஒரு 3 கிட்ட போடுங்க. 3னா அந்த சின்னதாக இருக்கும்ல அந்த இது 3 இது கிட்ட போட்டுருங்க. போட்டு அதை எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக வெட்டி அந்த கிண்ணத்தில் போட்டுருங்க. கிண்ணம் மீன்ஸ் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. என்னடா இன்னும் வெங்காயம் உரிக்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெங்காயத்தை உரிச்சிட்ருக்கேன். ஏன்னா வேறு வழி இல்லைங்க, இதை உரிக்கிறதா செம கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது, எரிச்சலாக வேறு இருக்கா, பொறுமையாக உட்காந்து உரிக்க வேண்டியதாக இருக்குது. பல்லாரி வெங்காயம் கூட கடன்னு உரிச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த தொலி வரவே செய்யாது. மக்கள் வெறுப்பேற்றுறதே இதுக்கு சோழியாக இருக்கும். வேறு என்ன பண்ண, உரிக்க வேண்டியதுதான். உரிச்சாச்சுங்க. ஒரு வழியை உரிச்சிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பொடியும் உரித்து எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சல் நம்ம போட்டுக்கிடணும். நீங்கள் நினைக்கலாம் தேங்காய் சட்னிக்கு இவ்வளவு சீனா அப்படின்னு நினைக்கலாம். தேங்காய் சட்னி கிடையாது, இது தேங்காய் சட்னி மாதிரி ஒரு சட்னி, ஏதோ ஒரு சட்னிங்க. நம்ம கைக்கு என்ன வருதோ அதுதானே சட்னி. அதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காவை நல்லா கழுவி பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லு நல்லா குட்டி குட்டியாக அதை ஒரு பக்கம் வெட்டிகிட்டு இருந்தேன். அதை ஒரு மணி நேரம் வெட்டி முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் பொரியலை போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல் இருக்குது பார்த்திங்களா, அந்த வத்தல் போட்டுக்கோங்க. ஒரு 4 வத்தல் கிட்டே போட்டுக்கோங்க. நீங்கள் காரம் சேர்ப்பிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வத்தல் போட்டுக்கோங்க. மிளகா சேர்க்கக்கூடாது, வத்தல் சேர்க்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புளி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒரு கிளறிடுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா போய் அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு அதுவும் சட்னியாக ரெடியாகி காலையில் சாப்பிட்டோம். தோசை ஊற்றுறதை எடுக்க மறந்து போச்சு. சரின்ட்டு அது ஒரு பக்கம் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். அதுக்கு தொட்டுக்க ரைத்தா, அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 பண்ணியிருந்தேன். அதையும் எடுக்க மறந்து விட்டேன். ஏன்னா ஃபோனில் சார்ஜ் கிடையாது. இதுக்கு ஃபுல்லு விளாண்டு அப்படியே காலி பண்ணி வச்சு. இந்த நம்ம வீட்டுக்கு வர குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபோனில் ஆர்வமாக இருப்பாங்களா, அந்த கேஸே தான் எங்கள் வீட்லேயும். அடித்து பிடிச்சி அண்ணன் தம்பி சண்டை ஓட்டு என் ஃபோனையும் தம்பி ஃபோனையும் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. அவனுங்களை சமாளிக்கிறதுக்கு இதான் வேலை. அதனால் இதையே கையில் கொடுத்து முடிச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகணும்ல, அதனால் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் எங்கள் வீட்டுக்கு நேராக புறாக்கள் வந்து விட்டது. கரெக்டாக அது டயத்துக்கு அது கடமை உணர்ச்சியோடு வந்துடுது. அதுக்காக பார்த்திங்கன்னா அரிசியை எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு இருந்தாங்க அவங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் வர்றாங்களே, ஃபஸ்ட் டைம்னால் இந்த புறாவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா, அதனால் அரிசியை போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பொரியலையெல்லாம் போட்டு நிறைய வீடியோ எடுத்தோம். பட் எதுவும் இல்லைங்க, அதுதான் ட்விஸ்ட் ஆகிப்போச்சு. சரி அது ஒரு பக்கம் விடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் நாங்கள் ஜூஸ் குடிக்கலான்னு பிளான் போட்டிருந்தோம். என்னோடய தம்பி பார்த்திங்கன்னா தூங்கிட்டான். சரி அவன் தூங்கிட்டியா, அதனால் நம்மளாவது குடிச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு நான் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேரும் தான் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்ன வாங்கினோன்னு பார்த்திங்கன்னா பாதாம் ஜூஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா ஆளுக்கு அப்படியே சரிசமமாக போட்டு குடிக்கணும் அப்படின்ட்டு பொறுமையாக ஊற்றிட்டு இருந்தாங்க அவன்.
ஏன்னா சண்டை வரும் இல்லையா, உனக்கு கூட வந்துருச்சு எனக்கு கூட வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே பொறுமையாக உட்காந்து எல்லாத்துக்கும் கரெக்டான அளவு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி ஊற்றி நல்லா குடிச்சிக்கிட்டு இருந்தோம். அது செம்ம காமெடியாக போயிட்டு இருந்துச்சு. அது போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் கழுவி எல்லாமே வைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஏன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதனால் பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் கழுவிட்டு இருந்தேன் நான். அதை ஃபுல்லும் கழுவி முடிச்சுட்டு இவனுங்க பார்த்திங்கன்னா பொறுமையாக உட்காந்து குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா பொறுமையாக 2 பேரும் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் 2 நிமிஷம் தாங்க கடகடன்னு வாயில் ஊற்றிட்டு அப்புறம் கழுவுறதுக்கு போயிட்டேன். இவங்க பொறுமையாக உட்காந்து குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தை கொண்டு வந்தாங்க. அதையும் நல்லா கழுவி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேர்த்தையும் சமாளித்து எப்படியோ தூங்குறதுக்கு அனுப்பியாச்சு. இன்ன வரைக்கும் தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி அவங்க தூங்கட்டும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு நானும் வெளியில் வந்துட்டேன். நானும் பார்த்திங்கன்னா சைடு கேப்பில் குட்டி உறக்கத்தை போட்டுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டேன். வந்ததும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோயிலுக்கு போகலான்னு நினச்சிங்க. பட் சிக்கன் எடுத்து தின்னு விட்டோமா, அதனால் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா அதுக்காக தான் எண்ணெய் தேய்க்காமே வச்சுருந்தேன் நான். ஏன்னா சாயந்தரம் பார்த்திங்கன்னா தலை குளிச்சுட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு. தலைக்கு குளிச்சு பார்த்திங்கன்னா நமக்கு முடியெல்லாம் போயிடுச்சுங்க. ரொம்ப முடி கொட்டுது, ஏன்னு தெரில. யோசிக்கிறதுனாலயா என்ன கருமோன்னு தெரியல. யாராவது முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா தலையை விரிச்சு போட்டு பேய் மாதிரி இருப்பேன். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் தான் தேய்க்கணும். எண்ணெய் தேய்க்கணுங்க. தலை பார்த்திங்கன்னா சும்மா தாறுமாறாக வலிச்சுக்கிட்டு இருக்குது. ரொம்ப ஹெவியாக வலிக்கு. நம்ம டீ எதுவுமே சாப்பிட மாட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை. அதனால் நம்ம தலைவலியை தாங்கி தான் ஆகணும். இருக்கிற எண்ணெய் எப்பொழுதும் தலையில் தான் தேய்க்கணுன்ட்டு கையில் பார்த்திங்கன்னா நல்லா கொலன்னு எண்ணெயை தேய்ச்சாச்சு. தேய்ச்சிட்டு பார்த்திங்கன்னா நானும் தலையில் இருக்கிற எல்லா இடத்துலையும் தேயின்னு தேய்ச்சிக்கிட்டு இருந்தேங்க. அது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மசாஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். தலைவலி பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குதுங்க, ஏனே தெரியல. எனக்கு பார்த்திங்கன்னா எதுக்குன்னு தெரிலங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா தலை வலிக்குது. அது என்ன கருமோன்னு தெரியல. இதை வீட்டில் சொன்னோம்னா செருப்பால் அடிப்பானுங்க. அதனால் பார்த்திங்கன்னா எதுவும் சொல்கிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்ம தலை குளிச்சிட்டோம்னா அதை விட ஹெவியாக வலிக்கும் எனக்கு. அதனால் பார்த்திங்கன்னா தலை குளித்தாலுமே காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாலும் ஈவினிங் டயத்தில் பார்த்திங்கன்னா நான் எப்படியாவது எண்ணெய் தேய்ச்சிருவேன். அப்படியே பார்த்திங்கன்னா அதே ரொட்டீனாக வச்சுருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா சரி மறுபடியும் தலை குளிக்கணும். தலை குளித்தாலும் பார்த்திங்கன்னா ஷாம்பு எல்லாம் போடணும் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் தாறுமாற முடி கொட்டுதா. இப்படி தான் நிறைய போயிட்டுருக்கு. சிக்கெல்லாம் எடுத்தோம்னு நினச்சிக்கோங்க, அதை விட பயங்கரமாக போகும். இப்போ நார்மலாக சீவி அந்த எண்ணெய் தேய்ச்சி எடுத்ததுக்கே இவ்வளோ போயிருக்குன்னா இன்னும் நான் சிக்கன் எடுத்தேன்னா எவ்வளோ போகும்னு யோசித்து பார்த்துக்கோங்க. ஃபுல்லும் இதிலையே முடி போய் வழுக்க விழுந்துரும் போல். அது வேறு ஒரு கவலையாக இருக்குது நமக்கு. என்னதே பண்ணன்னு தெரியலைங்க. என்னதாவது பண்ணணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எதையாவது மண்டையில் தேய்க்கலான்னு பார்த்தா இங்கே கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபுல்லு மோடம் போட்டிருக்கு. ஒரு சில நேரம் வெயில் அடிக்கும் போது நம்ம ஒன்று நினைக்கும் போது அது நடக்காது. நம்ம என்றைக்காவது வெயில் அடிக்கும் தேய்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் மோடம் போட்டிருக்கோம். இல்லை மோடம் போட்டிருக்கு சரி இன்னொரு நாள் தேய்ச்சிக்கலான்னு பார்த்தா அன்றைக்கி தான் வெயில் அடிக்கும். இப்படி தான் அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் எதுவுமே தலைக்கு தேய்க்கவே இல்லைங்க. அதனால தான் என் மண்டை பார்த்திங்கன்னா பெருசு மாதிரி இருக்குது. இன்றைக்காவது தேய்க்கணும். நாளைக்கு வெயில் அடித்தா கூட நாளைக்காவது தேய்க்கணும். உருப்படியாக எதையாவது ஒன்று தேய்ச்சா தான் நமக்கு சரிப்பட்டு வரும் தலைக்கு. தலையை அப்படியே விட்டோம்னா நல்லா இன்னும் பஞ்சமில்லாமல் கொட்டிக்கிட்டே இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா சிக்கெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. என் மண்டையை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, ப்ரெஸ் மாதிரி இருக்கா, அப்படி தான் இருக்குது. இப்போ அதெல்லாம் சீவி முடிச்சுட்டு சிக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வழக்கம் போல் தலையை சீவியும் ஆரம்பித்தாச்சு. அதனால் தலையை சீவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா வேலையும் முடிக்க வேண்டியது இருக்கு இல்லையா. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. வாசலை தூத்துவிடணும், வீடை தூத்துவிடணும், பாத்திரம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் விளக்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் மதியம் சாப்பிட்டது வேறு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதை எல்லாத்தையுமே ஒதுங்க வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய குப்பையாக இருக்குது, அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் போட்டு வரணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. இந்த மாதிரி தாங்க எனக்கு இந்த டே ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. ரொம்பனே சொல்லலாம், அந்தளவுக்கு பிஸியாக போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் எல்லா பொறுப்புகளையும் நான் தான் எடுத்து வேலை பார்த்துட்ருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் பிஸியாக தான் போச்சு. எனக்கு இந்த டே இந்த மாதிரி போயிடுச்சு. உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா பிடிக்கலையான்னு தெரியல. பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.